எப்படி இருக்குது உங்கள் ஃபேமிலி? மனைவி வந்து 100 நாள் வேலைக்கு அந்த டைம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ எப்படி வருமானம் உங்கள் வீட்டோட வருமானம்? சம்பளம் 1,05,000ங்கிறத பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்குது. ஆனால் அது இதுவரைக்கும் நம்ம கையில் வாங்கி பார்த்ததில்லை. 100 நாள் வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அது சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக மாற்றுவதற்கு பெரிய வாய்ப்பளிக்கிற ஒரு 93 அடி ஆழத்தில் கைத்தில் நான் இறங்குற போது 60 அடி இறங்கிட்டேன். 60 அடி இறங்கினதுக்கு பிறகு இறங்க முடியல, கை உருறிச்சப்ப. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், பிரதமர் வேணுமா, அமைச்சர் வேணுமா அப்படின்னு கேட்குற போது பிரதமர் வேண்டாம், அமைச்சர் வேண்டாம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு புதிய திட்டம் நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காலனி வீட்டுக்குலாம் இருக்கேன். இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க, உட்கார இடம் இல்லைன்னு ஒரு பார்த்தா கீர்த்து கொட்டாய் போட்டிருந்தோம். அந்த கீர்த்து கொட்டாய் மலையில் சாஞ்சிருச்சு. அதாவது விவசாய தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களோடையே வாழ்ந்து பழகிட்டாங்க. இது கஷ்டம்னு பிரித்து பார்க்குற ஒரு தன்மை என்பது கிடையாது. இதெல்லாம் கடவுள் செஞ்சது. ஒரு பக்கம் நாடு இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, உலகத்தோட போட்டி போடுதுன்னு சொல்கிறாங்க. நாடு உலகத்தோட போட்டி போடுது, இவன் சோத்துக்கே போட்டி போட்டிகிட்டு இருக்கான். கிராமத்தில் கிராமப்புற மக்களை பாதுகாக்கிறது என்ன? அரசு பள்ளிக்கூடம், அரசு பேருந்து, அரசு உருவாக்கியிருக்கிற ரேஷன் கடை, அரசு மருத்துவமனை. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் மகாத்மா காந்திங்கிற பேர் இருக்கக்கூடாது, காந்தியை மீண்டும் ஒரு முறை படுகொலை செய்வது. நம்மோட கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னதுரை இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்கள் தேர்தலில் வேட்பாளராக வர்றதுங்கிறது, அதுவும் வெற்றிக்கு சாத்தியமுள்ள ஒரு கூட்டணியில் ஒரு சாதாரணமான ஒரு நபர் வர்றது, நம்மளை போல ஒரு ஏழை அல்லது நம்மளை மாதிரி வீட்டில் வாழ்கிறவங்க ஒரு வேட்பாளர் ஆகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. உங்களை அதுக்காகவே கூட நிறைய பேர் பேட்டி எடுத்தாங்க. உங்கள் வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறது, உங்கள் மனைவியோட பேட்டி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது உங்கள் ஃபேமிலி? மனைவி 100 நாள் வேலைக்கு அந்த டைம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி வருமானம், உங்கள் வீட்டோட வருமானம் எப்படி இருக்குது? கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு தேர்வானதற்கு பிறகு குடும்பத்தில் பெரிய நெருக்கடிகள் அதிகரிச்சிருச்சு. ஐயோ, இது வித்தியாசமாக இருக்கு. சம்பளம் 1,05,000ங்கிறத பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்குது. ஆனால் அது இதுவரைக்கும் நம்ம கையில் வாங்கி பார்த்ததில்லை. நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படியே நம்ம பார்ட்டிக்கு கிளைம் பண்ண சொல்லி கொடுக்குறோம். பார்ட்டி எல்லா செலவுகளையும் நமக்கு ஏற்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவாக பார்க்குற செலவை பார்ட்டி பார்த்துக்கும். நடைமுறை பணிகளை புறாவும் ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை சென்ட்ரல்லேருந்து நம்ம செய்கிறது அப்படின்னு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு பணியாக அதை மாற்றிருக்கிறோம். நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்ப நெருக்கடிங்கிறது ஒருவேளை எம்எல்ஏ ஆகாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற என் மனைவிக்கெல்லாம் ஒரு ஃபீலிங். ஏன், ஏதாவது பாதிப்பு இருக்கா? நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட வருதில்ல. தினசரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, அநேகமாக நம்ம வீட்டுக்கு வர்ற யாருக்குமே ஒரு டீ கூட கொடுத்ததில்லை. தண்ணீர் கொடுக்குறோமே தவிர வேறு எதுவும் கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஆட்கள் அதிகமாக கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள் நிறைய வர்றாங்க வீட்டுக்கு பல கோரிக்கைகளோட. இப்போ மனைவி இன்னும் வேலைக்கு போகிறது, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு அந்த 100 நாள் வேலையை கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாங்க. ஒரு 6-7 மாதம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பணியில் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கிடையாது, எம்எல்ஏ குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 4 மாடு வச்சுட்டு, அவங்க பசுமாடு வச்சுட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்த நம்மளால் முடியாது. பிள்ளைங்க தனித்தனியாகிடுச்சு. இப்போ 2 பையங்க, ஒரு பொண்ணு, 3 பேருக்கும் மேரேஜ் பண்ணியாச்சு. 2 பசங்களும் தனித்தனியாக இருக்காங்க. ஓகே. நானும் என்னுடைய இணையரும் இருக்கிறோம். 2 பசங்க வீட்லேயும் சாப்பிட்டுக்கிடுவோம். எப்போதும் போல் வாழ்க்கை. அதில் உங்களுக்கு வருத்தம் இல்லை? அதில் எந்த வருத்தமும் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒன்று தான். ஆனால் கட்சி வாங்கி கொடுத்துருக்கிற காரு, அதில் காரில் நம்ம பயணம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பலருக்கு என்ன, நேற்றைக்கு வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டாலும் இப்போ காரில் போகிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் கட்சிக்கு வர்றது, நமக்கு ஒரு அரசியல் தேவை அப்படிங்கும்போது இப்போவும் நீங்கள் உங்களை மாதிரியான தொழிலாளிகளை திரட்டுற வேலை செய்கிறீங்களா? மக்களுக்கு அது தெரியாது உங்கள் அரசியல் என்னன்னு. விவசாய தொழிலாளிகளை அரசியல்படுத்துறது
முன்னாடி வந்து விவசாய தொழிலாளிகள்கிட்ட நாங்கள் நெருக்கமாக அவர்களோடையே கூட வாழ்ந்தோம். ஏன்னா வந்து கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிர் அறுவடைக்கு நான் போயிருக்கிறேன். கிணறு வெட்ட போவோம். இரவு பகல் கிணறு வெட்டம்லாம் போகும். ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா 93 அடி ஆழத்தில் கைத்தில் நான் இறங்குற போது 60 அடி இறங்கிட்டேன். 60 அடி இறங்கினதுக்கு பிறகு இறங்க முடியல, கை உருகிருச்சு. அப்போ உள்ளிருக்கையில் அன்பழகன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் 60 அடி கீழே ஒரு 30 அடி கீழே இருக்கே. 30 அடி உள்ள கைத்திலே போயிட்டேன். 2 கை பிச்சுச்சு. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வந்து கிணறு வெட்டிட்டு தான் மேலே வாளியில் வச்சு மேலே கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த அவர் சொன்னார், எல்லாருக்கும் 6 அடி தான் வெட்டுவாங்க, நமக்கு 93 அடி நம்மளே வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்படி அந்த அளவுக்கு வந்து அவருடைய தொழிலில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் நல்ல உணர்ந்த ஒரு நபருங்கிற அடிப்படையில் தான் நான் அதை பார்க்குறேன். பல இடங்களில் போய் கரும்பு வெட்டுற தொழிலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஊராக போய் கரும்பு வெட்டியிருக்கிறோம். அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கு, நடவு நடுறதுக்கு, வரப்பு வெட்டுறதுக்கு, இதான் விவசாய தொழில் நினைச்சுக்கிறோம். எங்கள் அப்பார் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தத்துவாசல்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு காரியக்காரன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு உடையார் சமூகம். அவங்க வீட்டில் வந்து எங்கள் அப்பார் வந்து தொழில் பார்ப்பார். அங்கே தான் அவரோட போய் சாப்பிடுவோம், போவோம். அப்போல்லாம் பல நாள் அந்த இங்கே இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையில் தான் சாப்பிட்ருக்கோம். ஸ்கூல் எவ்வளோ வயசு வரைக்கும் போனீங்க? ஸ்கூல் பள்ளிக்கூடம் எங்கள் ஊர்லேயே பள்ளிக்கூடம் இருக்குது, புனல்குளத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த ஊரில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். அப்புறம் கந்தர்கோட்டையில் போய் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். அதோடு முடிஞ்சிருச்சு. 10ஆம் வகுப்பு நடுவிலே நீங்கள் அப்பாரு கூட போயிட்டு வேலைகளில் ஈடுபடும்? எங்கள் அப்பாரோட வந்து போவோம். அதாவது அப்போ எப்படின்னாக்க உணவு வரகரிசி சோறு தான் கிராமங்கள்ல எல்லாம் கிடைக்கும். எங்கள் ஊர்ல எல்லாம் நெல்லரிசி சாதம் கிடைக்காது. அங்கே போனால் நெல்லரிசி சாதம் கிடைக்குமேங்கிறதுக்காண்டி எல்லோரும் போவாங்க. அந்த புரட்டாசி கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க. ஓகே, சனிக்கிழமை அன்னைக்கு. அப்படி பார்த்திங்கன்னா எல்லோரும் கிராம மக்களே போவாங்க. அங்கே போனால் எங்கள் அப்பா வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தட்டு வந்து கொட்டாயில் வச்சுருப்பார். அங்கே தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கிற இடத்துல தான் அவரோட உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு 10ஆம் வகுப்புக்கு பிறகு அங்கே ஸ்ரீராம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து மாத சம்பளம் 50 ரூபா எனக்கு. அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறதுக்கு பிறகு தான் தொழிற்சங்க அறிமுகம் எனக்கு கிடைக்குது. அப்படி தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் தொழிலாளியாகி அந்த பாலிதீன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது போது மாதம் 50 ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்குறோம். அங்கே நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கேட்குற போது தான் யாரை வைக்கிறது, யார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, மாதிரி சிஐடி ஒரு சங்கம் இருக்குது, அந்த தலைவர்களை அழைச்சிட்டு வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து அவருடைய பேச்சு. அப்போ ஆரோக்கியசாமின்னு ஒரு தோழர் வந்தார் ஊருக்கு. அவர் தான் வந்து தொழிலாளிகளை எப்படி பாதுகாக்கணும், தொழிற்சங்க ஒற்றுமையை எப்படி பாதுகாக்கணும், எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அம்சத்தை பேசுகிற போது ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய கருத்தாக்கங்கிற மாதிரி நமக்கு இருந்தது. சிஐடியிலேருந்து டைஃபியிலோடு இணைஞ்சு பணியாற்றி டைஃபியில் வந்து ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அப்புறம் மாநில குழு உறுப்பினராக அதில் இருந்தேன். அதற்கு பிறகு 40 வயது நெருங்குகிற அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது நம்ம வந்து விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு போகணும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அவங்க 36 வயசுலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருங்கிற அளவுக்கு கட்சி மாவட்ட குழு, செயற்குழு, கட்சி மாவட்ட செயலாளருங்கிற அடிப்படையில் வந்தோம். ஆகவே இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கிராமப்புற மக்களோடு இன்றைக்கும் இடைவிடாத ஒரு தொடர்பு என்பதும் அரசியல் படுத்துதல் என்பதும் இந்த சமூகத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய அரசியல் பணியை, சித்தாந்த பணியை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சிட்ருக்கோங்கிறது தான். இன்றைக்கி விவசாய தொழிலாளிகள் அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களை போல சக தொழிலாளிகளுடைய பிரச்சனை என்ன? அதாவது விவசாய தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களோடையே வாழ்ந்து பழகிட்டாங்க. இது கஷ்டம்னு பிரித்து பார்க்குற ஒரு தன்மை என்பது கிடையாது. இதெல்லாம் கடவுள் செஞ்சது. கிராமத்துலேயே நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை வந்து காலங்காலமாக என் முன்னோர்கள் செஞ்சுருக்கிற தொழிலை பாதுகாக்கணுங்கிற மனநிலை தான் இருக்குது. அந்த தொழிலோடு இணைந்து பழகியதும், அதையே வாழ நினைக்கிறதும், அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம்னு நினைக்கிறதும் கிராமப்புற மக்களுடைய. ஆனால் ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கு இல்லையா? இப்போவும் அதான நிலைமை. விவசாய தொழிலாளிகள் வாங்குகிற சம்பளத்தில் பெரும்பகுதி உணவு செலவுக்கு தான்.
பெரும்பகுதி ஒரு 100 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா எப்படி போனாலும் 95 ரூபா உணவு செலவுக்கு தான் ஆகும். சாப்பிட்டாதான் அடுத்த நாள் வேலைக்கு போக அடுத்த நாள் வேலைக்கு போக முடியும். அதுலேருந்து அவங்க வீடு, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுங்கிறதெல்லாம் மெல்ல 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 அரசாங்கம் கட்டி கொடுக்குற காலனி வீடு, அதிகபட்சமான மக்கள் வாழ்கிறது காலனி வீடுகளில் தான். முடியும். அரசோட வீடு கட்டுற திட்டம் வந்து அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சட்டமன்றத்தில் பேசுகிற போது பலமுறை சொன்னேன், இந்த 2,30,000 கொடுக்குறாங்க பிரதம மந்திரி திட்டத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லி 3.5 லட்சம் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 10 லட்சமாக கொடுங்க. 10 லட்சம் நீங்கள் அறிவிச்சிங்கன்னு சொன்னால் கிராமப்புற மக்கள் ஒரு வீட்டை வந்து நல்லா கட்டிக்க முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டி முடித்து ஒரு 20 வருஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காலனி வீட்டுக்குலாம் இருக்கேன். இப்போ வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க, உட்கார இடம் இல்லைன்னு ஒரு பார்த்தா கீத்து கொட்டாய் போட்டிருந்தோம். அந்த கீத்து கொட்டாய் இந்த மலையில் சாஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு மேலே அந்த வீட்டையும் சேர்த்து மூடியிருக்கோம். ஏன்னா உள்ளே இருக்கவே முடியல காலனி வீட்டுக்குள்ளே. காலனி வீடு அப்படியே இருக்குது, மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாராலையும் அப்படி போட முடியுமா? இதுவே ஒரு பெரிய நெருக்கடி. ஆனால் எல்லா வீடுகளும் இன்றைக்கி இப்போ கலைஞர் கனவில் வந்ததுக்கு பிறகு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு பூராவும். ஆனாலும் அந்த வீடுகளையே புற ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறதுக்கு இப்போ என்ன வருதுன்னு சொன்னால் அவங்கவுங்க கொஞ்சம் கூடுதல் பணம் போட்டு கொஞ்சம் நல்ல விதமாக கட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தியிருக்காங்க மக்கள். இல்லாட்டா முன்னாடி இதுதான் அளவு, இதில் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய நிர்பந்தம் இருந்துச்சு. அது மாறி இருக்கு. அப்புறம் அந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சட்டமன்றத்தில் பேசுகிற போது, SC/ST உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசுகிற போது 30 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட வீடுகளுக்கு பூராவும் 30 ஆண்டுகள் கடந்து வாழவே முடியாத இடங்களில் குடியிருக்கவே முடியல. ஆகவே அந்த வீடுகளை பூராவும் டேமேஜ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு ஒரு 1,100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு பூரா. இப்போ எல்லா வீடுகளும் ஓரளவுக்கு ஒரு மழை காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இதுதான் காலத்துக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது ஏற்புடையதில்லை. நீங்கள் வருமானம் கம்மியாக இருக்குது, உணவுக்கு தான் போகுது, அதனால தான் அரசை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போவுமே வருமானம் ரொம்ப கம்மியான நிலைமையில தான் இருக்காங்களா? என்ன வேலை இப்போ நம்ம விவசாய தொழிலாளிகளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது கிராமம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலைக்கு சாகுபடி போவாங்க, சோளம் சாகுபடி, மரவள்ளி கிழங்கு சாகுபடி, இதுதான் கிராமங்களில். இப்போ நம்ம தொகுதிக்குள்ளே அதிகமான சாகுபடினா நெல், மரவள்ளி கிழங்கு, சோளம், கடலை. மீதி பயிர்கள்லாம் அந்தந்த வாய்ப்புகள் நீராதாரத்தை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் விவசாயம். இலவச மின்சாரங்கிற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, விவசாயம் பண்ண முடியாத நிலமை நம்ம தொகுதியெல்லாம். அதனால தான் ஸ்மார்ட் மீட்டர் எதிர்க்கிறதுங்கிற நிலை, கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து ஸ்மார்ட் மீட்ரு வந்து அவங்க கரண்ட்டு கட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய கஷ்டம். இப்போ செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மாதிரி நீங்கள் கரண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறத விவசாயிகள்லாம் புரிந்து கொள்வது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அப்போ ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கும். ஆனால் அங்கே நீங்கள் விவசாய தொழிலாளிகளுக்கு சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, களை எடுக்க போகிறவங்களுக்கு 250 ரூபா சம்பளம். எவ்வளவு? 250 ரூபா சம்பளம். ஒரு நாள் வேலை இருக்குமா? ஒரு நாள் வேலைனாக்கா காலையில் 8:30 மணி 9 மணிக்கு போவாங்க, 2 மணிக்கு வருவாங்க. 250 ரூபா சம்பளம்னு சொன்னால் இந்த 250 ரூபா வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற விலைவாசிலாம் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படி ஆகாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விவசாய தொழிலாளிக்கு ஒரு குறைந்தபட்ச கூலி சட்டத்தையே அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு துறையாக இருக்குது, அவனுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு துறையாக வேறு துறையாக இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையில் பேசுங்கிறாங்க. உழவர் பாதுகாப்பை பற்றி பேசணும்னா ரெவன்யூ துறையில் பேசுங்கிறாங்க. ஆனால் நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மொத்த துறையில் ஒரே ஒரு துறையில் தான் நீங்கள் பேசணுங்கிறாங்க. மானிய கோரிக்கையில் ஒரு தலைப்பில் தான் பேசணும்னாக்க இதெல்லாம் இணைச்சி பேசுறதுல சிரமங்கள் பல இருக்குது. அதுக்கு விவசாய தொழிலாளிகளை பற்றி பேசுவதற்கு தனியாக ஒரு துறை தமிழகத்தில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முன் வச்சு இப்போ போராடிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கூலியே பத்தலை, ரொம்ப கம்மியான கூலி. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிலாளியே கிடைக்கல, எல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கு போய் வந்து சோம்பேறி ஆயிடுறாங்க. நீங்கள் சீமான் பேசுகிறதுலாம் அப்படி தான். அப்போ 100 நாள் வேலை பாதுகாக்கப்படணும்னு நீங்கள் கேட்குறீங்க, ஏன் அதில் என்ன பாதுகாப்பு இருக்குது? அது வந்து விவசாய தொழிலாளிகளுக்கு உதவுதா? 100 நாள் வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம்
அது வந்து சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மாற்றுவதற்கு பெரிய வாய்ப்பளிக்கிற ஒரு திட்டம். உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் வேலை வாய்ப்பை கொடுக்குற ஒரு பெரிய திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். தமிழ்நாட்டில் 95% பேர் பெண்கள். இந்த வேலையை எடுத்துக்கிறதே அவங்க தான், பெண்கள் தான் அதிகமாக. திறன் சாராத உழைப்பு. நீங்கள் படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யாரெல்லாம் அதில் ஆர்வம் காட்டுறீங்கன்னா நீங்களாம் அட்டையை பதிவு பண்ணிட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா பல போராட்டங்கள் நடக்குது. முதல் முறையாக கிராமப்புற ஏழைகளுக்கு சம வேலைக்கு சம ஊதியங்கிறது மிகப்பெரிய வெற்றி. நிலப்பரப்புகள்கிட்டையும் ராஜ்தார்கள்ட்டையும் வேலை பார்க்குற போது பெண்களுக்கு குறைஞ்ச சம்பளம், ஆண்களுக்கு கூட சம்பளம். இன்றைக்கும் அது நீடிக்குது. ஆண்களுக்கு 900 ரூபா, பெண்களுக்கு 400 ரூபா அப்படிங்கிற நடைமுறை இருக்குது, கான்ட்ராக்ட் குத்தகை உட்பட. ஆனால் அது வந்து 100 நாள் வேலை திட்டம், சம வேலைக்கு சம ஊதியங்கிறது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆகவே 100 நாள் வேலை திட்டங்கிறது கிராமப்புற ஏழைகளுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை இப்போதைக்கு மாற்றி அமைக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது நாடு முழுவதும் பேசப்படுது. இதை அதாவது 100 நாள் வேலையை நீக்கிட்டு ஒன்றிய அரசு பண்ணுற திருத்தங்களை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, ஒன்று அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் மகாத்மா காந்திங்கிற பேர் இருக்கக்கூடாது. காந்தியை மீண்டும் ஒரு முறை படுகொலை செய்வது. காந்தி தேசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க காதுக்கு வந்து கடுமையான வார்த்தையாக தெரிகிறதுனால அந்த மகாத்மா காந்தின்னு ஒரு திட்டத்துக்கு பேர் இருக்கிறத கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முன்னாடி காந்தியை கொண்டாங்க, இப்போ காந்தி திட்டத்தையே கொள்றதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று 100 நாள் வேலையை 125 நாளாக நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுவது அப்பட்டமான பொய். ஏற்கனவே 100 நாள் வேலைங்கிறது அதிகபட்சம் 45 நாள்லேருந்து 55 நாள் வரைக்கும் தான் கிடைக்கும். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டமானுச்சு. இந்த சட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ வந்து திட்டமாக்கிட்டாரு. அந்த ஸ்கீம் மாதிரி, ஸ்கீம் நினைச்சா கொடுப்போம், விருப்பப்பட்டா கொடுப்போம். அந்த திட்டத்திலேயே அவங்க விதிகள் இப்போ உருவாக்கி இருக்கிறதுல என்ன வருதுன்னா, விருப்பப்பட்டா கொடுப்போம், கொடுக்கிற நிதிக்கு வேலை, காசு இருந்தா வேலை, காசு இருந்தா வேலை, வேலை கூலி கொடுப்போங்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதுலேயும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பூராவும் 10% மாநில அரசு கொடுக்கணுமா, மற்ற மாநிலங்கள் பூராவும் 40% அவங்க கொடுக்கணுமா மாநில அரசு. மாநில அரசு வந்து பாதி பணம் போடணும்னு சொன்னா கிட்டத்தட்ட பாதி பணம். அவங்க கிட்ட நிதி இல்லைன்னா ஒன்றிய அரசு நிதி கொடுக்காதுன்னு அர்த்தம். ஒன்றிய அரசு கொடுக்காது. அப்போ இந்த திட்டத்தை ஊற்றி மூடணுங்கிறத தவிர நோக்கம் கிடையாது. இப்போ இது உதவியா இருந்ததுன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இது வந்து விவசாயத்தை பாதிச்சுதா? அது உண்மை இல்லை. விவசாயம் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் இருக்கிறதுனால விவசாயம், இந்த திட்டம் எப்படி முன்னேற்றம் அடையுதுன்னு சொன்ன, விவசாயம் முன்னேற்றம் அடையுதுன்னு சொன்னால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுது. அது ஏதோ பிள்ளை சுரண்டுறாங்கிறாங்க. ஆமா, என்னதான் பண்ணுவாங்க 100 நாள் வேலை? ஒரு ஆத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு நாணல் போதுங்கிறது கிராமத்து பழமொழி. ஒரு நாணல் கிடந்தா ஒரு ஆத்துக்கு வர்ற தண்ணியே தடுத்துருணுமா. அது மாதிரி இன்னைக்கு அந்த புல்லை மட்டும் சீவனாக்கவே ஆற்றுக்கு தண்ணி, குளத்துக்கு தண்ணி, வாய்க்காலுக்கு தண்ணிங்கிறது கடைமடை வரை இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு மிக ஃப்ரீயாக தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான குடிமராமத்து வேலையை நம்முடைய கிராமப்புற ஏழை மக்கள் 100 நாள் வேலையில் செய்கிறாங்க. அதை அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திலேயே நம்ம பேசி முடிவு பண்ணிடலாம். கிராம சபை கூட்டத்திலே என்ன வேலைங்கிறத கிராம சபை கூட்டத்திலே முடிவெடுத்துக்கலாம். கிராமத்தினுடைய சொத்தை அதிகரிப்பதற்கு, கிராம சொத்தை நிர்வகிப்பதற்கு, கிராமத்தினுடைய நீராதாரத்தை பாதுகாப்பதற்கு, ஆகவே அந்த நிதியை பயன்படுத்துறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து இருக்குது. முழுக்க முழுக்க இதை வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, முதல் அரசு இருக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், பிரதமர் வேணுமா, அமைச்சர் வேணுமா அப்படின்னு கேட்குற போது பிரதமர் வேண்டாம், அமைச்சர் வேண்டாம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு புதிய திட்டம் நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டங்கிறது கோடிக்கணக்கான ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா, மோடி பிரதமர் ஆன உடனேயே எல்லா திட்டங்களையும் மூடினாலும் மகாத்மா காந்தி தேசிய
ஊரக வேலை உறுதி திட்டத்தை நான் மூட மாட்டேன், அதை மேலதாளம் கொட்டி வரவேற்பேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா, சரி ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை வந்து மேம்படுத்துவதற்கு முயற்சி பார்ப்பல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த திட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய 60 ஆண்டு கால அரசியலின் அவமான சின்னம், அவமான அடையாளம், ஆகவே அதை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மேம்பட்டுருக்கு அப்படின்னு கேட்டாக்க 100 நாள் வேலையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. தினசரி அவங்க பசி திட்டத்தோட வெற்றியை தான் இப்போ இவங்க திட்டம் வெற்றி அவங்க வெற்றிங்கிறாங்க. ஒரு பக்கம் மகாத்மா காந்தி திட்டத்தை வந்து கொள்றது, இன்னொரு பக்கம் அதுலேருந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்லுகிற அந்த நாடகம் இருக்கு பாருங்க. அதை கிராமப்புற ஏழை மக்கள்கிட்ட வருகிற 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி நினைவு தினத்தன்று இந்திய நாடு முழுவதும் நாங்கள் வந்து கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது நாடகம்னு எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க. நாடகம்னு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில குழு சார்பில் எல்லா மாவட்டங்கள்லையும் அதற்கான தயாரிப்பு பணிகளை செஞ்சு மகாத்மா காந்திக்கு சிலைக்கு வந்து மாலையை போட்டுட்டு மோடி நடத்துகிற இந்த நாடகம், ஒன்றிய அரசு செய்கிற இந்த வஞ்சகமான அரசியலை ஏழை எளிய மக்கள்கிட்ட, கிராமப்புற மக்கள்கிட்ட, விவசாய தொழிலாளிகள்கிட்ட கொண்டு போகிறதுன்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். எப்பவும் விவசாய தொழிலாளிகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது. சாதாரணமாக கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நவீன வந்து வாழ்க்கை முறை வந்து உள்ளே திணிக்குது. இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா நகரப்புறத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி கிராமப்புற மக்களும் வாழணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி நீங்கள் ஒரு பல்லு விளக்கணும்னா வேப்பங்குச்சியை வெடிப்பாங்க, ஒரு கொட்டை குச்சியை வெடிப்பாங்க, வேறு ஏதாவது குச்சியை டக்கு டக்குன்னு விளக்கிட்டு போவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பேஸ்ட் வேணும், ப்ரெஸ்ஸு வேணும், சோப்பு வேணும் அப்படிங்கிற நடைமுறையாச்சு. நாங்கள்லாம் போய் கிராமத்தில் குளிக்கிற போது, குளத்தில் குளிக்கிற போது எந்த சோப்பும் போட்டு குளித்தது கிடையாது. போவோம், நாங்கள் பாட்டுக்கு காட்டாமலக்கு குச்சியை வடித்து பல்ல விளக்கிட்டு நாங்கள் பாட்டு குளத்தில் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஊரில் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். இன்னைக்கு வாழ்நிலை அப்படி இல்லை. வாழ்வு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் வாழ முடியுங்கிற ஒரு நிலையும் உருவாயிருச்சு. பணம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் அரசாங்கம் வந்து எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், தனக்காக உழைக்கிற ஒரு உழைப்பாளிகள், இவங்கெல்லாம் ஒரு அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி தான் அரசு பார்க்குது. ஒரு நவீன அடிமை முறை தான். இவங்க கையில் காசு கிடைக்கலன்னா நிராயுதமணியாக போயிடுவாங்க எல்லாருமே. அது விளைவிச்ச பொருளுக்கு நியாய விலை இல்லை, சாதாரண தொழிலாளி கூலி கேட்கவும் முடியல, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி 80 கோடி மக்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு தான் உயிர் பிழைக்கணும். இந்த அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய முயற்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் கிடையாது. உற்பத்தி பண்ணுறதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுற விவசாய தொழிலாளி சோத்துக்கே போராடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடலையை விளைய வச்சுட்டு கடலையை கொண்டு போய் கடலை மில்லில் அடித்து கடலை அரிசியை விற்றுட்டு பிள்ளைங்களுக்கு கடையில் போய் கடலை மிட்டாயை வாங்கிட்டு வருவான். இதுதான் இங்கே கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது. ஆகவே நீங்கள் சோளத்தை உற்பத்தி பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு பூஸ்ட்டு வாங்கி நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இங்கே நிலமை கிராமத்தில். ஆகவே அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி கிராமங்கள் எல்லாம் இப்போ பொழுது விடிஞ்சு பொழுது போனால் 200 ரூபா இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு வீடுகளில். ஆனால் கவர்மெண்ட் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கணக்கீடு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 100 ரூபா இருந்தால் போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து வாழ முடியுங்க? கிராமப்புற மக்களை பாதுகாக்கிறது என்ன? அரசு பள்ளிக்கூடம், அரசு பேருந்து, அரசு உருவாக்கியிருக்கிற ரேஷன் கடை, அரசு மருத்துவமனை, இதெல்லாம் கிராமப்புற மக்களுக்கு பெரிய வாழ்வாதாரம். இன்றைக்கி 60 கோடி மக்கள் இந்தியாவில் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் போயிட்டுருக்காங்கன்னு சொன்னால், அரசு மருத்துவமனை இல்லைன்னா என்னாகும்? வாழ்க்கை மிகப்பெரிய சங்கடங்களை உருவாக்கும். நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறதே ஒரு பெரிய ஒரு தொழில் மாதிரி. ஒரு நாளைக்கு மெனக்கட்டு அவங்க போகணும், அந்த வேலையை வருமானத்தை விட்டுட்டு போகணும். அதுக்கு வந்து அவங்க படுறது பார்த்தேன், 2 நாளாக வேலை கட்டு போச்சுப்பா, இந்த மருத்துவமனைக்கு போய் அங்கே வரிசையில் நிற்க வேண்டியிருக்குது, பெரிய கொடுமையாக இருக்குமாங்க. ஆகவே ஒரு தனக்கான வைத்தியத்தை பார்க்குறதுக்கு ஒரு நாள் போகிறத கூட ஒரு வேலையை விட்டுட்டு போகிறத, அந்த வேலையினுடைய இழப்பையும் பாதிப்பையும் அவங்க தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் இருக்குது. அதுவே ஒரு பெரிய நோயாக மாறிடும். நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. அது மட்டும் போதுமா? சித்தால் வேலைக்கு போகிறாங்க, முறைசாரா தொழிலுக்கு போகிறாங்க, ஜவுளி கடைக்கு போகிறாங்க, பெட்ரோல் பங்க்கு போகிறாங்க, காய்கறி கடைக்கு போகிறாங்க, ஹோட்டல் தொழிலுக்கு போகிறாங்க. இப்படி பல வேலைகளில் மாறுபட்டிருக்கு. வேலை முறைகளில் மிகப்பெரிய மாற்றம். ஒரு தொழிலாளி, குறிப்பாக விவசாய தொழிலாளி, விவசாய தொழிலில் மட்டும்தான் இருக்காருன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது.
6 மாதம் இந்த வேலை, 6 மாதம் அந்த வேலை, 3 மாதத்துக்கு ஒருக்க மாறுது. வேலை முறைகள் மாறும். எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போகிறான். வேலையை தேடி போகிறதே ஒரு வேலையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய வேலை இல்லாத காலத்தில் சித்தாள் வேலைக்கு போகிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊராட்சிகளில், பேரூராட்சிகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா முட்டாக உட்காந்துருக்காங்க மக்கள். யாராவது இந்த வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா? நீங்கள் தமிழ்நாடு பூரா நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து சித்தாளுக்கு ஆள் கூட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவி மையமாக ஆட்கள் அதெல்லாம் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி வேலையை தேடி வேற வேலை இல்லை, விவசாய வேலையும் இல்லை. உழைப்பை விற்கிறதுக்கு ரெடியாக நிற்கக்கூடிய மக்கள் ஒரு பெரும் படையே இருக்குது. இந்த படை தான் நாளைக்கு வந்து அரசுக்கு எதிராக வரும் அப்படின்னு நினச்சதான் சட்ட ரீதியாக மிரட்டுற வேலைகளை செய்கிறாங்க. அரசாங்கம் போராடக்கூடாது, நீ போராடினா ஜெயிலுக்கு போட்டுருவேன், வழக்கு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி மக்களை வந்து போராட்ட குணத்தை வந்து சீரழிக்க முயற்சி பண்ணுகிற போது தான் ஒரு இடதுசாரி அரசியலை நம்ம முன்னிறுத்தணும். அதோட கிராமப்புற ஏழைகளை வந்து இணைக்காம, கிராமப்புற ஏழைகள் ஒரு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்போக்கு பார்வை, அறிவு சமூகமாக உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கணுங்கிற போது தான் இவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப புகுத்துறாங்க. கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட்டுக்கோட்டையார் அப்பயே சொன்னார், அதை கடவுள் இருக்கு என்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சுனார். மடைமாற்றுவதற்கு நம்பிக்கையை பயன்படுத்துகிறாங்க. உரிமை கேட்காத, இல்லை இதுக்கு வரதை விடவும் அந்த பக்கம் ஓடுன்னு சொல்லி திசை திருப்பி விடுற மாதிரி. எல்லாம் நீ பிறந்தது அப்படியே கடவுள் தான் உனக்கு எல்லாம் தலைவிதியேன்னு சொல்றது இப்போ அதிகமாகுது, அதிகரிச்சிருச்சு. ஒரு குடும்பத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒரு ஏழைகளுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசு தானே முயற்சி எடுக்கணும், அரசு தானே வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அரசு தானே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் புதிய நோய்கள் வந்து கடுமையாக அட்டாக் பண்ணுது ஏழை எளிய மக்கள். அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க, நிராயுதபாணியாக மக்கள் செத்துருவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பாம்பு கடித்தா மருந்து இல்லைம்பாங்க, நாய் கடித்தா மருந்து இல்லைம்பாங்க. இப்போ வந்து பாம்பு கடித்தா நாய் கடித்தா ஓரளவுக்கு மருந்து இருக்குது. துணை சுகாதார நிலையங்களே கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பூரா பல மாவட்டங்கள் போகிற போது மக்கள் சொல்கிறாங்க ஒரு பயம் இல்லாமல் இருக்குது எங்களுக்கு இப்போதைக்கு. ஆனாலும் கூட இன்னும் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கள் ஊருக்கு துணை சுகாதார நிலையம், உங்கள் ஊருக்கு வேணும், ஏன் அந்த ஊராட்சிக்கு ஒன்று வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அப்போ மக்களுடைய தேவை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நிர்வாக முறை என்பது இந்தியாவில் இல்லை. அரசியலே மக்கள் தேவையை மையப்படுத்தி மாறணும். இங்கே வேறு நம்பிக்கையை மையப்படுத்தியோ இல்லை உணர்ச்சி வசப்படுத்தியோ நடக்கிறது வந்து இதுக்கு எதிராக இருக்குன்றீங்க. கிராமப்புற ஏழைகளுக்கு எதிரான அரசியலாக இருக்குது அப்படின்றீங்க. முழுக்க கிராமப்புற அரசியலுக்கு எதிராக இருக்குது. எப்படி இந்த கிராமப்புற அரசியல் நம்ம பார்க்குறோம்னா, நாட்டினுடைய வளர்ச்சியும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மலைக்கும் மடுவுக்கு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நாடு இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கு, உலகத்தோட போட்டி போடுதுன்னு சொல்கிறாங்க. நாடு உலகத்தோட போட்டி போடுது, இவன் சோத்துக்கே போட்டி போட்டிகிட்டு இருக்கான் கிராமத்தில். இது எப்படி வளர்ச்சி அந்த நாடாக இருக்க முடியும்? ஒரு சமமான வாழ்க்கை முறையை வந்து இந்தியா முழுவதும் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ஒரு அரசு முயற்சிக்கணுமா இல்லையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவன் நம்மளை இப்படி படைச்சிட்டான், பிறக்கும் போதே இப்படி பறந்துட்டான், ஆகவே நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோம், முளைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள், அறிவுஜீவிகள் உட்பட எல்லாரும் கடவுள் நம்பிக்கை மேலே இந்த காட்டுற ஆர்வம் என்பது ஒரு அரசு செய்யணுமா செய்ய வேண்டியது இல்லையா என்ற வாதத்துக்குள்ளே முன்னிறுத்துறதுக்கே வந்து மறுக்கிறாங்க. இதை விடாப்படியாக கிராமப்புற ஏழைகள்கிட்ட போய் அரசியல் ரீதியாக ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறது ஒரு கடினமான பணி. இருக்கிற ஏழைகள் முழுவதும் வாழ்வோடும் வயிற்றோடும் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நாங்கள் வந்து அரசியலை சொல்லி அரசியல் படுத்துறதுக்கு கடுமையான பணி இருக்குது பாருங்கள். அந்த பணி ஒரு மிக முக்கியமான பணி. அந்த பணியை செய்கிறதுல நாங்கள்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு செஞ்சிட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளிகளை இணைக்கிறதுல ஒரு பெரும் முயற்சியை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் எடுக்கிறோம். ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்காது. நம்முடைய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் செய்திருக்கிற தியாகம், தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு, கூலி உயர்வுக்கு போராடினதுக்கு, குடிமனைப்பட்டா வாங்குறதுக்கு, அதே மாதிரி வீடு வேணும், புதிய வீடுகள் கட்டி கொடுக்கணும்னு போராட்டம் நடத்துனதுக்கு, ஒரு மனிதனாக நடமாடுவதற்கே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சது விவசாய தொழிலாளிகளுக்கு போராடியது அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் செங்கோடி இயக்கம் தான்.
அந்த நம்பிக்கைகளை தான் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் நிராகரிக்க முடியல. நல்ல சங்கம், நல்ல கட்சி, இவங்க பின்னாடி தான் போகணும், ஆனால் இவங்க வளர்ச்சி பெறலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கே தவிர, இவர்களுக்கு ஒரு நல்ல பலம் இருக்குதுன்னு செஞ்சால் பெரும் கூட்டம் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை வரவிடாமல் தடுப்பதற்கான பெரும் சதி அரசியல் தான் இன்றைக்கி நடத்துகிற ஒன்றிய அரசினுடைய செயல். கிராமப்புற ஏழைகள் நிச்சயமாக இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைப்பார்கள் என்பது தான் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தெரியுது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தொழிலாளி தனியாக போராடிட்டு இருப்பாங்க, விவசாயிகள் தனியாக போராடிட்டு இருப்பாங்க, விவசாய தொழிலாளிகள் தனியாக போராடிட்டு இருப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற அளவுக்கு தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இணைந்து அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கணுங்கிற ஒரு நல்ல மனநிலை உருவாகியிருக்கு. இந்த மனநிலை தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுலேருந்து என்ன வருதுன்னா, நமக்கான தலைவன் யாரு, நமக்கான கட்சி எது, நமக்கான கொள்கை எது என்று கிராமப்புற மக்களை பேச வைக்கிறதுக்கான ஒரு பணியை நாங்கள் அரசியல் ரீதியாகவும் செய்கிறோம். கூலிக்காக இப்போ நடத்துகிற போராட்டத்தையும் அரசியலுக்கான நடத்துகிற அந்த போராட்டத்தையும் இணைத்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் செஞ்சிட்ருக்கோம். ஒரு எம்எல்ஏவாக ஒரு 5 ஆண்டு நிறைவாக பணி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தோணுதா? எப்படி இருக்குது நிலவரம்? கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு பெறும் தருணத்தில் இப்போதைக்கு நிற்கிறோம். முழுக்க முழுக்க கந்தர்கோட்டை தொகுதிங்கிறது ஒரு கிராமப்புற ஏழைகளை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. பெரிய கடரக தொழிற்சாலைகள் ஒன்றும் கிடையாது, பெரிய நீர்நிலைகளும் பெருசாக கிடையாது. வான்மலையை நம்பி வாழ்க்கை ஆதாரங்களை கொண்ட மக்கள் தான் அதிகம். குறிப்பாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நிறைந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் மக்களுடைய கோரிக்கைகளை சட்டப்பேரவையில் பேசுவதில் பெரிய மகிழ்ச்சி தான். கிராமப்புற மக்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப இருக்குது. அதே நேரத்தில் அந்த கோரிக்கைகளை புறம் சட்டமன்றத்தில் பேசுகிற போது அவர்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. எங்கள் ஊரை சொன்னார், எங்கள் ஊரை சொல்கிறாரு, எங்கள் ஊர் கோரிக்கையை சொல்கிறாரு, எங்கள் ஊர் கோரிக்கையை பேசுகிறதுக்கு எங்கள் எம்எல்ஏ இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேசுகிறாங்க. அப்படி சொல்கிறாங்களா? நிறைய பேசுகிறாங்க, அதாவது கவனிக்கிறாங்க நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறீங்கன்ட்டு. அது சட்டமன்றத்துக்குள்ளே அப்படி பேசின செய்தி நம்ம சட்டமன்றத்தை விட்டு வெளில வருகிற போதே இங்கே மக்களுக்கு நிறைய ரீச் ஆயிடும். அதனால் அந்த கிராமப்புற மக்கள் இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் இந்த 100 ஆண்டுகளில் எங்களுடைய கிராமங்களெல்லாம், எங்களுடைய கிராம மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் தெரியாமல் இருந்தது ரொம்ப எங்களுக்கு வேதனை அளித்தது. இப்போ பேசி பேசி சட்டமன்றத்தில் பேசிய கோரிக்கைகள் நிறைய நிறைவேறியிருக்கு. அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பை உருவாக்கியிருக்கு. அதே நேரத்தில் இன்னும் கிராமப்புற மக்களுடைய தேவைகள் என்பது அதிகமாக இருக்குது. நீராதாரம், சாலை வசதி, இதெல்லாம் நிறைய தேவை இருக்குது. அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். கடந்த 10-15 ஆண்டுகளாக நிறைவேற்றாத பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் மக்கள்கிட்ட ஒரு பகுதி மக்கள்கிட்ட நல்ல மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பகுதி மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கோரிக்கைகள்லாம் இன்னும் நிறைவேறலையே, கிராமப்புற உள்சாலைகள்லாம் இன்னும் நிறைவேறலையேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. அதையும் அரசு கவனத்துக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறோம். நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறோம். ரொம்ப ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் நிறைவு செஞ்சீங்க. நன்றி தோழர். நன்றி தோழர். வணக்கம்.